ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுல நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றவங்களுக்கு என்னென்ன மாதிரி டேட்டாஸ் வேணும், என்ன மாதிரி லாஜிக்கலா பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்து வருகிறோம். இதனுடன் பாத்தீங்கன்னா நாளைய தினம் நமக்கு கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்கிறதுனால, வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்கிறதுனால ஆப்ரேட்டட் ஸ்ட்ரைக் என்ன எப்படி பார்க்கணும், அந்த 0 இம்பாக்டட் இது பத்தி எல்லாம் நம்ம வாங்க பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கோட டேட்டா. இந்த லாஸ்ட் வீக்ல நமக்கு ஹை அப்படின்னு பார்த்தா 24,956 ஹை, லோ 24,535. நேற்றைக்கும் அதற்கு முந்தைய நாளும் நமக்கு பாத்தீங்கன்னா அந்த லோ அப்படிங்கிறது வரல. இன்றைய தினமும் ஒரு லோ வந்திருக்கு. இந்த லோவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கோட லோ அப்படிங்கிறது கட் ஆகும். அப்ப லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு கீழே இருக்கும்போது புட் செல்லர் பேனிக் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் ஏற்படுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல்ஸ். அதே மாதிரி இந்த 3 நாட்களாக பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 24,736 733 இன்றைய கை பாத்தீங்கன்னா 24,671. அப்போ மார்க்கெட் இன்றைய தினம் நேற்றைய தினத்தோட லோவை பிரேக் பண்ணிருக்கு. ஆனா ஹையை பிரேக் பண்ணல. நியூஸ் பேஸ்டு அப்படின்னு நம்ம பார்த்தா நம்ம நியூஸ் பேஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால நம்ம நியூஸ் பேஸை பத்தி நம்ம பேசுறது கிடையாது. இன்றைய தினம் அவ்வளோ ஆர்பிஐ மீட்டோட பேஸ் பண்ணி ஒரு நியூஸ் பேஸ்டு இருந்தும் பாத்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் இல்லாத காரணம் இம்ப்ளைட் வாலிட்டி இல்ல. இம்ப்ளைட் வாலிட்டி இருந்திருந்தாலே மறைமுகமா ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஆனா இன்றைய தினம் ப்ராபபிலிட்டி அதிகமான வாய்ப்பு. ஏன்னா மார்க்கெட்ல நம்ம நினைச்சது மட்டும் தான் நடக்கும்ட்டு இல்லை, என்னவாலும் நடக்கலாம். அப்படி பார்க்கும்போது மார்க்கெட்டில் இம்ப்ளைட் வாலிட்டி குறைவா இருக்கனால ஒரு மொமெண்டம் வாய்ப்பு கம்மி. இதுல ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 132 புள்ளிகள், ஓப்பன் டு ஹை 30 புள்ளிகள். அப்ப நம்மளுக்கு தெரியும் ஓப்பன் டு லோ தான் அதிகமா இருக்க போகுதுன்னு. அப்ப மார்க்கெட் ஓப்பன் டு ஹை குறைவா இருக்கும்போது நமக்கு மார்க்கெட் கீழே போறதுக்கான டைரக்ஷன்ஸ் தான் அதிகமான வாய்ப்பு அப்படிங்கறத நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். அப்ப ட்ரெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணிட்டே இருக்கணும், புட் ஆப்ஷன்ஸ் ஹையை பிரேக் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் லாஜிக்கலா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஃபியூச்சர்ஸோட ஹை லோ இதை பார்த்துக்கோங்க. நம்ம காலையில மார்னிங் வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். மார்னிங் வீடியோஸ் இப்போ மெம்பர்ஷிப்புக்காக மாத்திருக்கு. இந்த மெம்பர்ஷிப்ல மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணுவோம். இதே மாதிரி மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டை சொந்த போட்டியாளர் சம போட்டியாளர் அப்படின்னு நம்ம பிரிப்போம். அதுல நம்ம ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸ், அதே போல சொந்த போட்டியாளரை மட்டும் நம்ம பார்ப்போம். அது போக சம போட்டியாளரோட லெவல்ஸும் நம்ம எப்படி ஆப்ஷன் பிரீமியத்தை பேஸ் பண்ணி மார்க் பண்றது அப்படிங்கறத நம்ம இது பண்ணுவோம். ஆனா இது பரிந்துரை கிடையாது. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேரல் லைன் 650 டு 700 கொடுத்திருந்தோம். மார்க்கெட் 650க்கு மேல பெருசா நிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபுல்லா கீழே தான் இருந்திருக்காங்க. இதுல நம்ம 550 ஒரு சப்போர்ட்டிங் லைன் போட்டிருந்தோம். இந்த 550 மார்க்கெட் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான சப்போர்ட்டா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ நாளை தினம் 550க்கு கீழே இருந்தால் என்ன அப்படிங்கறது முக்கியம். இதே ஃபியூச்சர்ஸோடது, ஃபியூச்சர்ஸ்க்கு பேரலைன் நம்ம 650 டு 750 கொடுத்திருந்தோம். மார்க்கெட் பேஸ்டு அந்த பேரலைனுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு தான் அதிகமா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா கடைசியில ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்காங்க. அப்ப நாளைய தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாக பார்க்கக்கூடும். இது பாத்தீங்கன்னா 650 காலுக்கு நம்ம லெவல்ஸ் 90 ரூபீஸ் கொடுத்திருந்தோம் காமன் ஏடிஎம். அதுக்கப்புறம் சப்போர்ட் அதுக்கப்புறம் கொடுத்திருந்தோம். அடுத்து செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ நேற்றைய கை கொடுத்திருந்தோம். கால் ஆப்ஷன்ஸ் காமன் ஏடிஎம்க்கு மேலேயே நிக்கல. புட் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதிக நேரம் நமக்கு அந்த காமன் ஏடிஎம்க்கு மேலேயே தான் வர்த்தகம் ஆயிட்டு இருந்திருக்காங்க. நம்ம போட்ட 129 அப்படிங்கிற ஒரு புள்ளிய ஒரு செல்லர்ஸோட பேனிக் பாயிண்டா நம்ம சொல்லியிருந்தோம் காலையில மார்னிங் வீடியோஸ்ல. அதை எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஃபியூச்சர்ஸோட லோ 24,616, ஹை 24,738. இங்க பாத்தீங்கன்னா நம்ம 24,500ல இருந்து 24,750 இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதை வச்சாதான் நீங்க அனலைஸ் பண்ண முடியும். இதுல ஆடட் பிரீமியம் அப்படின்னு பார்த்தா நமக்கு நேற்று ஸ்ட்ரேடல்ல இருந்தவங்களுக்கு இங்க ஒண்ணுதான் 24,750 கால் புட்டை ஷார்ட் ஸ்ட்ரேடல் பண்ணவங்க லாஸ்ல இருந்திருக்காங்க.
லாங் ஸ்ட்ராடல் பண்ணவங்க ப்ராஃபிட் எடுங்க. அந்த 2 பிரீமியத்துக்கு மட்டும் தான். ஆனா மத்த 700, 650, 600 எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் பிரீமியம். இது வந்து எல்டிபி பேஸ்ட், இது ப்ரீவியஸ் க்ளோஸ் பேஸ்ட். இது ரூ. 200 பிரீமியம், 211. இது ஒண்ணு தான் பாசிட்டிவ்ல இருந்திருக்கு. மத்தது எல்லாமே பாருங்க 186, 182 நெகட்டிவ். இவங்க 181, 160, 185, 147, 201, 151, 226, 166. ஸோ இங்க என்ன நமக்கு கிடைச்சிருக்க இப்ப டேட்டானா 750 மட்டும் தான். அப்ப 750 கால் போட்டு தான் நாளைக்கு இம்பாக்ட் பண்ண போறாங்க. இதுல புட் ஆப்ஷன்ஸ், ஏன்னா இவங்க பாசிட்டிவ்ல இருக்காங்கனால ஸ்ட்ரேடல்ல இவங்க வந்து ஷார்ட் ஸ்ட்ரேடல்ல இருந்தவங்க இன்னும் பேனிக் ஆகுறாங்க அப்படின்னா இந்த 750 புட் ஆப்ஷன்ஸ் நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கிறாங்களா கீழே இருக்காங்களா அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் கண்டிப்பா மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் புட் ஆப்ஷன்ஸ் 24,750 புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருந்தே ஆகணும். அதே போல நமக்கு இந்த இடத்துல இவங்க நாளை தினத்துல டோட்டல் பிரீமியம் இருக்கும். அந்த டோட்டல் பிரீமியத்துல இவங்களும் பாசிட்டிவ்லயே இருக்கணும் லைவ் மார்க்கெட்ல. இதை வந்து லைவ் மார்க்கெட்ல செக் பண்ணி பாருங்க. இது பாருங்க, மார்க்கெட்டோட வீக்லி ஃபியூச்சர்ஸோட ஹை எல்லா ஸ்ட்ரைக்குமே நம்ம கம்பைன் பண்ணியிருக்கோம். எல்லா ஸ்ட்ரைக்குமே எப்படி ஒரே நியர்பை நமக்கு காமிக்குது. அப்போ ஆப்ஷன்ஸ் பிரீமியம்ங்கிறது டோட்டல்டாவே நம்மளுக்கு ஆப்ரேட்டர்னு தெரியும். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு மார்க்கெட்டை பார்க்கணும். இது ஃபியூச்சர்ஸ் பேஸ் பண்ணி தான். இந்த ஃபியூச்சரோட எல்டிபி இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் 577 இருந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா காலோட எல்டிபி புட்டோட எல்டிபியை வந்துட்டு நம்ம டிஃபரன்ஸ் எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி ஃபியூச்சர்ஸோட வேல்யூவை நம்ம இங்க எடுத்திருக்கிறோம். இது எவ்வளவு தூரம் நமக்கு அக்யூரேட்டா நம்ம கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து கொள்ளுங்க. இப்போ நம்ம எடுத்திருக்கிற டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு க்ளோசிங் டேட்டா கிடைக்கல. அதனால வந்து லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ்ல காலுக்கும் புட்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்துட்டு எதுல கம்மியா இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கை நம்ம 24,600 தான் இப்போ நமக்கு கம்மியா இருக்கு, அதை எடுத்துருக்கிறோம். அதனால ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம்னா ஸ்ட்ரைக்கோட காலுடைய லோவை ஆட் பண்ணிக்கிறோம், காலுடைய ஹையை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா 24,650, 24,735. இந்த 2 டேட்டா நாளைக்கு ரொம்ப முக்கியம். அப்ப மார்க்கெட் வந்துட்டு நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை கடந்து இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா 24,650க்கு மேல நிலை பெறணும். அதே மாதிரி நமக்கு வந்து புட்டோட லெவல்ல சப்போர்ட் எடுக்கிறது அப்படின்னா புட்டோட ஸ்ட்ரைக் அந்த 24,600ஓட நம்ம வந்து புட்டோட லோ புட்டோட ஹையை மைனஸ் பண்றோம். அப்ப 24,550, 24,401 அப்படின்ட்டு நம்ம இந்த டேட்டாவை நம்ம பார்க்கணும். மணிக்கணும் இந்த நேரம் வந்துட்டு ஒரு கணக்கு பிழையாயிருக்கு. 24,600 மைனஸ் 98, 24,501 அந்த ரேஞ்ச் நமக்கு வரும். இதை திருத்திக்கோங்க, இது ஒரு தவறு இருக்கு. சில நேரம் ஏதாச்சும் எழுத்து பிழை இருக்கலாம், அந்த எழுத்து பிழை இருந்தால் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. அடுத்து கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் ஏரியான்னு பார்க்கும்போது காலுடைய எல்டிபியை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் 24,662. புட் செல்லரோட பேனிக் ஏரியானா 24,515. அப்ப 24,515 டு 24,662 நமக்கு வரும். அடுத்து இந்த 2 பிரீமியத்தை ஆட் பண்ண 147 புள்ளிகள். அப்ப இதை பேஸ் பண்ணும்போது நமக்கு 24,452, 24,747 வரும். அட்டவணையை பொறுத்தவரை நமக்கு வேல்யூம்ல வந்து இப்போ ஸ்ட்ரேடல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்க்கெட் 24,600 அடுத்து 500. இப்போ மார்க்கெட் வந்து 24,500 டு 24,700க்குள்ள இருக்கிறதுக்கு அதிகமாக முற்படுறாங்க. இதுல மதில் மேல் போனீங்கன்னா 24,600. அப்ப இந்த பக்கம் 100 புள்ளிகள், இந்த பக்கம் 100 புள்ளிகளை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்துட்டு இம்பாக்ட் பண்றாங்க. அப்ப 24,600 தான் அதிகமான நமக்கு வேல்யூ ரெண்டுமே நடந்திருக்கு அப்படிங்கிற டேட்டா நமக்கு கிடைக்குது. அப்ப 24,600 தான் ஆப்ரேட்டட் ஸ்ட்ரைக்கா நமக்கு நாளைக்கு பார்க்கணும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட் எங்க புக் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பிரீமியம் லோ பாயிண்ட்ல தான் பண்ணுவாங்க. அப்ப 24,600 கால் 600 புட்டை பேஸ் பண்ணி இப்ப 24,500 டு 700க்குள்ள மார்க்கெட் இருக்காங்க அப்படின்னா இது சென்டர் பாயிண்ட்னா இந்த பக்கம் வந்து 100 பாயிண்ட் எடுக்கணும், இந்த பக்கம் 100 பாயிண்ட் எடுக்கணும். அப்ப அதை பேஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணணும். இது டோட்டல் டேர்ன் ஓவர் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான டேர்ன் ஓவர் 24,600 கால் புட்ல நடந்திருக்கு. அதனால 2 பேர்த்தோட லோவும் நமக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க, அது சேம் ஆயிருக்கு. அதனால நாளைய தினம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரைக். 24,600 கால் போட்டா வந்துட்டு நீங்க நல்லா ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக்கா இருக்கு. இதை உன்னிப்பாக கவனிங்க. இதை வந்துட்டு எதெல்லாம் நமக்கு லோல இருந்து இம்பாக்ட்
கொடுக்குறாங்களோ அப்பதான் கவரிங் நடக்குதுன்னு அர்த்தம். இந்த லோவை நாளைக்கு கண்டிப்பா பாருங்க. 24,600 கால் புட்ட பாருங்க, 24,500 கால் புட்ட பாருங்க, 24,700 கால் புட்ட பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ஆப்ரேட்டட் ஸ்ட்ரைக்னா 24,550, 600, 650 இந்த 3 ஸ்ட்ரைக் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரைக்கா இருக்கும். ஏன்னா இது 50 பாயிண்ட்ங்கிறதுனால. அதனால 24,600 ரொம்ப கண்ணுங்கருத்தமா பார்க்கணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பெருசா பார்க்க மாட்டோம். இருந்தாலும் நமக்கு 25,000 அப்படிங்கிற இதுல அதிகமான வர்த்தக ஸ்ட்ரைக்ல, அதுக்கடுத்து 24,900, 24,800, அதே மாதிரி 24,700, 650, 600ல அதிகமா இருக்கு. இந்த மாதிரி இருந்து கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருந்து புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டால் மார்க்கெட் வந்துட்டு கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக முக்கியமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு புட் செல்லர் பேனிக் ஆகல அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா கால் ஆப்ஷன் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மார்க்கெட் நீண்ட தூரத்துக்கு ஏறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால நாளைக்கு வந்து ரெண்டுக்குமே அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இடத்தோட இம்பாக்டட் பண்றதுக்காக. அதனால 600 கால் புட்டுக்கு நீங்க அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு உண்டான ஆப்ரேஷன் ஸ்ட்ரைக், அதாவது ஆப்ஷன்ஸ்ல ஆப்ரேட்டட் ஸ்ட்ரைக் தான் ஆபரேஷன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொன்னேன். இந்த ஸ்ட்ரைக் உன்னிப்பாக கவனிங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கண்டிப்பா உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.